கொடூரமான மனிதர்கள் சம்பந்தமான எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்று சொல்லப்படுற கதையை நீங்கள் செய்திகள்லையும் சோஷியல் மீடியாவிலையும் இந்த நாட்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு பின்னால் இருக்கிறது இலுமினாட்டிகள். சம்பந்தப்பட்ட நபர்கள் இன்றைக்கு உயிரோடையே கிடையாது, கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆதாரங்கள் மூடி மறைக்கப்பட்டிருக்கு. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் உயிரோடு தான் இருக்கிறாரு. சிறைக்குள்ள இருந்த நேரம் அவர் தற்கொலை செய்து கொண்டாருன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டாலும் அது தற்கொலை கிடையாது, ஒரு கொலை. இதுக்கு பின்னால் இருக்கிறது சாத்தானிச வழிபாடு. நரமாமிசம் சாப்பிடக்கூடியவர்கள், மனிதர்களினுடைய குழந்தைகளினுடைய இரத்தத்தை குடிக்கக்கூடிய கொடூரமான மனிதர்கள் இதுக்கு பின்னால் இருக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய கதைகளை இந்த நாட்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை கடந்து வந்திருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நாங்கள் கேள்விப்படுற இல்லாட்டி நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லாமே உண்மையானது தானா, இல்லாட்டி வெளிவந்திருக்கிற தகவல் தானா என்ற ஒரு கேள்வியோட இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல் சம்பந்தம் இந்த நாட்களில் அதிகம் பேசப்படுது. இந்த கதை எங்கிறது ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் அமெரிக்காவிலிருந்து 1953 ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சொல்லப்படுற நபர் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறக்கிறாரு. படிப்பில் நல்ல கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார். காலப்போக்கில் அவருக்கு ஒரு டீச்சர் வேலை கிடைக்குது. ஆசிரியராக ஒரு ஸ்கூலில் சேர்ந்து கொள்றார். தன்னுடைய வேலையை சரியாக செய்தார்ன்ற மாதிரி ஒரு சில பதிவுகள் இருக்கு. இல்லை சில பிரச்சனைகளுக்கு உள்ளாகி அங்கிருந்து ஃபயர் பண்ணப்பட்டார், அவருடைய வேலை நிப்பாட்டப்பட்டதுன்ற மாதிரி இன்னும் சில பதிவுகள் இருக்கு. அதுக்கான காரணமாக குறிப்பிடப்படுறது அங்கே இருக்கிற பாடசாலை மாணவிகள் சிறுமிகளுக்கு எதிராக பாலியல் ரீதியான சில விஷயங்கள் ஈடுபட்டதால அந்த வேலையிலிருந்து அவர் நிப்பாட்டப்பட்டிருந்தார். அவர் டீச்சர் ஆகிறதுக்கான தகுதி கூட கிடையாது. அப்படி இருந்தும் அந்த வேலையை அவர் பெற்றுக்கொண்டும் அதை சரியா செய்யல. சிறுமிகளை தொந்தரவு செய்தார். பாலியல் ரீதியில சிறுமிகளை கவர்ந்தெழுக்கிறதுக்கான சில முயற்சிகள் ஈடுபட்டிருந்தார். அதனால தான் அவர் அந்த வேலையை இழக்க வேண்டிய நிலம் உருவானதுன்னு சொல்லி சில பதிவுகள் சொல்லுது. அதுக்கு பிறகு டீச்சர் வேலை போயிட்டு இனி வேற ஏதாவது செய்வோம்னு சொல்லி நாங்கள் நிதி சேவை சம்பந்தப்பட்டிருக்கிற பண கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான வேற ஏதாவது வேலைக்குள்ள போகலாம்னு சொல்லி ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தீர்மானிக்கிறார். பொன்சி ஸ்கீம் சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய மோசடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மோசடி மூலமா பணம் சம்பாதிச்சார்ன்றது அவர் மேல சுமத்தப்படுற இன்னொரு குற்றச்சாட்டு. கிட்டத்தட்ட $500 மில்லியன் அந்த காலகட்டத்தில், இவர் பரபரப்பா பேசப்பட்ட காலகட்டத்தில் 450 தொடக்கம் $500 மில்லியன் மோசடி செய்திருக்கிறார், நிறைய பேரை ஏமாற்றி இருக்கிறார்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருந்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை என்றதும் அவர் மேல சுமத்தப்படுற, அவர் சம்பந்தமா சொல்லப்படுற இன்னும் ஒரு கதையும் குற்றச்சாட்டம். அந்த காலகட்டத்தில் தான் கிளென் மேக்ஸ்வெல் சொல்லப்படுற ஒரு பெண்ணுக்கும் இவருக்கும் இடையிலான தொடர்பு ஏற்படுது. இப்போ கிளென் மேக்ஸ்வெல் சம்பந்தமான ஒரு சில முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். கிளென் மேக்ஸ்வெல்ட அப்பா ஒரு காலகட்டத்தில் ஒரு உளவாளி, ஒரு ஸ்பையா இருந்தவர் என்ற மாதிரியும் உறுதி செய்யப்படாத, நிரூபிக்க முடியாத சில கதைகள், சில விஷயங்கள் செய்திகள்லையும் சில கட்டுரைகள்லையும் சில யூடியூப் காணொலிகள்லையும் சர்வதேச ஊடகங்களில் பேசப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. அப்படி ஒரு காலகட்டத்தில் ஸ்பையா இருந்தவர், ஒரு ஊடக ஜாம்பவான் சொல்லி கருதப்பட்ட நபருக்கு பிறந்தவர் தான் கிளென் மேக்ஸ்வெல். அதாவது ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சொல்லப்பட்ட நபருக்கும் கிளென் மேக்ஸ்வெல் சொல்லப்பட்ட பெண்ணுக்கும் இடையில ஒரு தொடர்பு ஏற்பட்டிருந்தது. அந்த பெண் இந்த மாதிரி ஊடக ஜாம்பவானுடைய மகள் என்று சொல்லியும் சர்வதேச தொடர்புகள் இருக்கிற மிக பிரபலமான நபர்கள், அரசியல்வாதிகள், செல்வந்தர்கள், கோடீஸ்வரர்கள், இவங்களுடைய தொடர்புகள், அவங்களுடைய ரகசியம் எல்லாம் தெரிஞ்சிருக்கிற ஒரு பெண் என்ற மாதிரியும் சில இடங்களில் வாசிக்க முடிஞ்சது. ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கும் கிளென் மேக்ஸ்வெலுக்கும் இடையில ஒரு தொடர்பு ஏற்படுது. ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான சிறுமிகளை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய வலையமைப்பை உருவாக்குனாங்க சொல்லி விசாரணைகள்ல தெரிய வருது. அது சம்பந்தமான விசாரணைகள் நடத்தப்பட்ட காலகட்டத்தில் கிளென் மேக்ஸ்வெல் அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு 20 வருஷ சிறை தண்டனை விதிக்கப்படுது. அவங்களுக்கு எதிராக சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே நிரூபிக்கப்பட்டிருந்தது. 2008 காலகட்டத்திலேயே அவர் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் விசாரணைக்கு வந்த நேரத்தில் ஸ்வீட் ஹார்ட் சொல்லப்படுற ஒரு சொல் அதிகம் இன்றைய நாட்கள்லையும் ஊடகங்கள்ல பேசப்படுது. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சம்பந்தமா நீங்க எங்கேயாவது சர்ச் பண்ணி பார்க்குற நேரத்தில் ஸ்வீட் ஹார்ட் சொல்லப்படுற ஒரு விதமான சலுகை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சில ஊடகங்கள்ல குறிப்பிடப்படுது. அவர் மேல சுமத்தப்பட்டிருந்த குற்றச்சாட்டுன்னு சொன்னா 1000க்கும் அதிகமான சிறுமிகளை தன்னுடைய பாலியல் இச்சைகளுக்காக பயன்படுத்தி கொண்டார். தனக்கு இருந்த 10க்கும் அதிகமான சொகுசு மாளிகைகளையும் தனி தீவுகளையும் பிரைவேட் ஜெட் இருந்தது. ஒரு ஆடம்பரமான சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பெண்கள் சிறுமிகளை ஏமாற்றி கொண்டு தன்னுடைய பாலியல் தேவைகளுக்கு பயன்படுத்தினார். அதை ஒரு சில கேமராக்கள் பயன்படுத்தி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தார் சொல்லியும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் 2005-2006 தான் இதை பற்றின விசாரணைகள் நடந்திருக்கு. அப்போ ஒரு சிறுமி குற்றம் சாட்டுறாங்க, இந்த மாதிரி எனக்கு பாலியல் தொல்லை நடந்திருக்கு, அதுல சம்பந்தப்பட்டிருக்கிற நேரடியா இருக்கிற நபர் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சொல்லப்பட்ட நபர் தான் விசாரணைகள் நடத்தப்படணும் சொல்லி குற்றம் சாட்டப்பட்டதும் அங்கிருந்து தான் இந்த கதையினுடைய அடுத்த பாகம் என்றது தொடங்குது. அப்போ விசாரணைகள் நடத்தப்படுது. அவருடைய பிரம்மாண்டமான மாளிகைகள்ல இருந்தும் தனி தீவுகள்ல இருந்தும் அங்க பொருத்தப்பட்டிருந்த கேமராக்கள், அதில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், அந்த காலகட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற சில சிறுமிகள் அடையாளம் காணப்படுறாங்க. ஆனாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைன்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தண்டனை கிடையாது. அவர் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார் என்ற மாதிரியும் ஒரு விமர்சனம், குற்றச்சாட்டு இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. 18 மாதங்கள் வெறுமனே ஒரு பாலியல் குற்றவாளி
குற்றவாளியா நிரூபிக்கப்பட்ட ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவினுடைய ஒரு நீதிமன்றம் கொடுத்தது வெறும் 18 மாத சிறை தண்டனை. அதுலயும் சில சலுகைகள் கொடுக்கப்படுது. 13 மாதங்களுக்குள்ள சிறை தண்டனை முடிச்சு அவர் வெளியில வர்றார். ஒவ்வொரு நாளும் ஒர்க் ரிலீஸ் என்ற அடிப்படையில் 12 மணித்தியாலங்களுக்கும் அதிகமா சிறையை விட்டு வெளியில போறதுக்கான சந்தர்ப்பம் கிழமையில 7 நாட்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரியான சலுகைகளை அனுபவிச்சு கொண்டு 13 மாதங்களுக்கு பிறகு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சிறையிலிருந்து வெளியில வர்றாரு. இப்படி சிறையிலிருந்து வெளியில வந்த சந்தர்ப்பத்திலேயும் உலகத்தினுடைய பலமான நபர்கள், நாங்கள் கேள்விப்படுற இலுமினாட்டிகள் சொல்லப்படுற நபர்கள், அவங்களுக்கும் இலுமினாட்டிகளுக்கும் இடையில தொடர்பு இருக்கு, உலகத்தை ஆட்டி படைக்கிறாங்க, அவங்க சொல்றதை கேட்டுதான் நாங்கள் செயற்படுறோம்னு சொல்லி இன்னைக்கும் பலர் நம்புறாங்க. நம்புறதுக்கான காரணங்கள் சில நேரங்களில் அவங்களுக்கு இருக்க முடியும். அந்த மாதிரியான நபர்களோட ஜெஃப்ரி எப்ஸ்டீன் குற்றம் சாட்டப்பட்ட காலகட்டத்திலேயே இருக்கலாம், இல்லாட்டி அதுக்கு பிறகும் நெருக்கமான தொடர்பை பேணினார். குற்றம் சாட்டப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு வெளியில வந்ததுக்கு பிறகும் சில நபர்களோட நெருக்கமான தொடர்பை ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பேணி இருக்கிறார் சொல்லியும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அதுக்கான ஆவணங்கள் சொல்லி ஒரு ஃபைல் வெளியில வருது. இந்த ஃபைல் தான் இன்றைய நாட்களில் பேசப்படுற ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஆவணம் சொல்லப்படுற சர்ச்சைக்குரிய ஒரு ஆவணம். 3 மில்லியனுக்கும் அதிகமான பக்கங்கள், 1,80,000க்கும் அதிகமான புகைப்படங்கள், 2,000க்கும் அதிகமான வீடியோஸ், 1000க்கும் அதிகமான சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லப்படுறது எல்லாமே இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சொல்லப்படுற ஃபைல்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற விஷயங்கள். நிறைய பேருடைய பேர்கள் இதுல சம்பந்தப்பட்டிருந்தாலும், இதுல மென்ஷன் பண்ணப்பட்டிருந்தாலுமே அவங்க மேல சுமத்தப்பட்டிருக்கிறது குற்றச்சாட்டோ குற்றவாளிகள் என்றதோ கிடையாது. இந்த 3 மில்லியன் பக்கங்களை கொண்ட ஆவணத்துல சில நபர்களினுடைய பேர்கள் இருக்கு. அதுல முக்கியமான பிரபலங்கள் சொல்லி பார்க்கிற நேரத்தில் பிரித்தானிய அரச குடும்பத்தை சேர்ந்த இளவரசர் அன்ட்ரூ, இளவரசர் அன்ட்ரூவுடைய ஒரு புகைப்படம் இருக்கு. அந்த புகைப்படத்தை நீங்க பெரும்பாலும் பார்த்திருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒரு சிறுமி, ஒரு பெண் நிலத்தில் படுத்திருக்கிறாங்க. அவர் மேலால தொடுற மாதிரியான ஒரு வீடியோ, ஒரு போட்டோ அந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அன்ட்ரூவுக்கு நேரடியாக அதில் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டப்படுறதுக்கான ஒரே ஒரு ஆதாரம், ஒரே ஒரு புகைப்படம் அது மட்டும்தான். அவர் காங்கிரஸ் விசாரணையில ஒரு வாக்குமூலம் கொடுக்கணும், காங்கிரஸ் விசாரணைக்கு முன்னிலையாகணும் என்ற மாதிரியான அழுத்தங்கள் விடுக்கப்படுது. அவர் முன்னிலையாவாரா இல்லையான்றது அந்த கேள்விக்கான பதில் இதுவரைக்கும் தெரியாது. மற்ற உலக பிரபலங்களினுடைய பெயர்கள் பேசப்படுது. டொனால்ட் ட்ரம்ப் சம்பந்தமா சில விஷயங்கள் சில இடங்களில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இலோன் மஸ்கினுடைய பெயர் இருந்தது. இதெல்லாமே கிளின்டன் குடும்பம் சம்பந்தமான தகவல்கள் பேசப்பட்டிருந்தது. இது எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பெயர் ஒரு மின்னஞ்சல்ல சில விமான பயணங்கள் சம்பந்தமாவோ இல்லாட்டி அவர்களுடைய ஏதாவது ஒரு பயணம் சம்பந்தமாக குறிப்பிடப்பட்டிருக்கே தவிர இந்த ஆவணங்களையும் இப்ப வெளிவந்திருக்கிற இதுக்கு முதல்ல வெளிவந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ல இந்த நபர்கள் சம்பந்தமான நேரடியான குற்றச்சாட்டு எந்த ஒரு இடத்திலையும் கிடையாது. இவங்களுக்கு பின்னால வேற கதைகள் இருக்க முடியும், சம்பந்தம் இருக்கா இல்லையான்ற ஒரு மர்மம் நீடிக்க முடியும். ஆனா இந்த ஃபைல்ல நேரடியா இந்த நபர்கள் சம்பந்தமா குற்றம் சாட்டப்பட்டிருக்கான்னு கேட்டா குற்றம் சாட்டப்படலை. அவங்களுக்கும் எப்ஸ்டீனுக்கும் இடையில எப்படியான தொடர்பு இருந்தது என்ற கேள்விக்கான நேரடியான ஒரு பதில் இதுவரைக்கும் நமக்கு தெரியாது. ஆனா சம்பந்தப்பட்டிருக்கிற சர்ச்சைக்குரிய இடங்களுக்கு இந்த பிரபலங்கள் எல்லாம் போயிருக்கிறாங்களா இல்லையான்னு கேட்டா அந்த இடத்துக்கு போனது கிடையாது. இப்ப ஜெஃப்ரி எப்ஸ்டீன் உயிரோடு இருக்கிறார், அவருடைய மரணத்துல ஒரு மர்மம் இருக்கு என்ற மாதிரி இன்னும் ஒரு தியரி இருக்கு. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சிறையில தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது. நீதிமன்ற விசாரணைக்கு முதல்ல அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படுறதுக்கு முதல்லையே அவருடைய மரணம் நிகழுது. இது ஒரு தற்கொலை என்றதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்றதுக்கான ஆதாரங்கள் இந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. சோசியல் மீடியால பரவி கொண்டிருக்கிற ஒரு தியரி இருக்கு, இது தற்கொலை கிடையாது, ஒரு கொலை. இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற யாரோ ஒரு நபர் இல்லாட்டி யாரோ ஒரு தரப்பு ஆதாரங்களை மூடி மறைக்கிறதுக்காக அவரை கொலை செய்திருக்க முடியும் சொல்லி ஒரு தியரி இருந்தாலும் ஒரு கட்டுக்கதை என்ற அடிப்படையில், ஒரு சந்தேகம் என்ற அடிப்படையில் தான் அது இருக்கே தவிர அதை நிரூபிக்கிறதுக்கான இந்த விதமான ஆதாரங்களும் இதுவரைக்கும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா அது சம்பந்தமான சிசிடிவி காட்சி வெளியிடப்பட்டிருந்தது, அவர் தற்கொலை செய்து கொண்டதுக்கான ஆதாரம் சொல்லி. ஆனா அந்த சிசிடிவி காட்சியில இருந்து 2 நிமிஷம் 53 செகண்ட் வீடியோ டிலீட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த டிலீட் பண்ணப்பட்ட வீடியோக்குள்ள யாராவது போயிருக்கிறாங்களா, என்ன நடந்தது, அந்த கேள்விக்கான பதிலும் இதுவரைக்கும் கிடையாது. இவர் ஒரு ஸ்பையா இருந்தவர், ஒரு உளவாளியா இருந்தவர். உலக பிரபலங்களை இந்த மாதிரி மிரட்டுறதுக்காகத்தான் தன்னுடைய சிறுமிகளை, கடத்தி வந்த சிறுமிகளை பயன்படுத்தி கொண்டார். இவர்கள் எல்லாம் கொடூரமான மனிதர்கள் என்ற மாதிரி இன்னும் ஒரு தியரி இருக்கு. இது வெறுமனே தியரி மட்டும்தான். அவர் இந்த காட்சிகளை பயன்படுத்தி கொண்டு யாரை உலக பிரபலங்களை மிரட்டினார்ன்றதுக்கான இந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. தன்னுடைய பாலியல் தேவைகளுக்காக ஆரம்பத்தில் மசாஜுகள்னு சொல்லி கூட்டி வரப்பட்ட சிறுமிகள் அதுக்கு பிறகு பாலியல் இச்சைகளுக்கு பயன்படுத்தப்பட்டாங்கன்றதுக்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அதுக்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் உலக பிரபலங்களையும் இவர் மிரட்டி இருக்கிறார், அந்த காட்சிகள் எல்லாமே பிளாக்மெயில் பண்றதுக்காக பயன்படுத்தப்பட்டதுன்றதுக்கான அதை நிரூபிக்கிறதுக்கான எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. கொடூரமான முறையில் சித்திரவதை செய்யப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள் என்றதுக்கான
சம்பவங்களோ ஆதாரங்களோ கிடையாது. ஏமாற்றப்பட்ட சிறுமிகள் வேற தேவைக்குன்னு சொல்லி கூட்டி வரப்பட்டு பாலியல் இச்சைகளுக்காக பயன்படுத்தப்பட்டார்கள் என்றது மட்டும்தான் இதில் நடந்திருக்கிற ஒரு கொடூரம். அதுக்கு மேல சித்திரவதைகள் நடந்தது. நரமாமிசம் சாப்பிடக்கூடிய மனிதர்கள் சிறுமிகளை கூட்டி வந்து கொலை செய்து அந்த ரத்தத்தை குடிக்கக்கூடிய சில நபர்கள் இந்த இடத்துக்கு வந்து ரத்தம் குடிச்சிருக்கிறாங்க. ஜெஃப்ரி எப்ஸ்டீனும் அந்த மாதிரியான ரத்தத்தை குடிச்சிருக்கிறாருன்னு சொல்லப்படுறது எல்லாம் கட்டுக்கதை, இல்லாட்டி இதுவரைக்கும் நிரூபிக்கப்படாத குற்றம் சாட்டப்படாத ஒரு விஷயம். இதுக்கு பின்னால ஏதாவது சர்வதேச அமைப்புகள் இருக்கு, உளவாளிகள் இருக்கிறாங்க, இலுமினாட்டிகள் இருக்கிறாங்க. இலுமினாட்டிகளினுடைய வேலையா தான் இது இருக்க முடியும் என்ற மாதிரி இன்னும் ஒரு தியரியும் சோசியல் மீடியால நிறைய இடங்கள்ல போய்கொண்டிருக்கு. இலுமினாட்டிகள் சொல்லப்படுற ஒரு தரப்பு இருக்கு என்றதுக்கான ஆதாரங்கள் கிடையாது. அந்த அடிப்படையில் இலுமினாட்டிகள் இதுக்கு பின்னால் இருக்கிறாங்கன்றதை நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்கள் கிடையாது. அது சோசியல் மீடியால பேசப்படுற ஒரு தியரி மட்டும்தான். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தற்கொலை செய்து கொண்டார், இல்லாட்டி சில நேரங்களில் கொலை செய்யப்பட்டார் சொல்லி பேசப்பட்டாலும் இல்லை, அவர் உயிரோட தான் இருக்கிறார், அதை நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்கு என்ற மாதிரி இன்றைய நாட்களில் வந்து சில போட்டோஸையும் வீடியோஸையும் என்ன மாதிரி நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்றைய நாட்களில் எங்களோட ஒரு போட்டோவை சோசியல் மீடியாவில் பார்த்தாலே அது உண்மையானதா பொய்யானதான்னு சொல்லி நம்ப முடியாத அளவுக்கு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற இந்த காலகட்டத்தில் பார்க்குற எல்லாத்தையுமே நாங்கள் நம்புவோமா இருந்தால் எங்களை மாதிரியான முட்டாள் யாருமே இருக்க முடியாது. 3 மில்லியனுக்கும் அதிகமான பக்கங்களை கொண்ட விசாரணை அறிக்கை வெளிவந்திருக்கிறது உண்மை. 10க்கும் அதிகமான தீவு கூட்டங்களில், மாளிகைகளில் ஜெஃப்ரி எப்ஸ்டீனால 1000க்கும் அதிகமான சிறுமிகள் பாலியல் இச்சைகளுக்கு பயன்படுத்தப்பட்டு கொடூரமான துன்புறுத்தலை எதிர்நோக்கி இருந்தது. உள ரீதியிலையும் உடல் ரீதியிலையும் துன்புறுத்தலை எதிர்நோக்கி இருந்தது உண்மை. ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கும் சர்வதேச பிரபலங்களுக்கும் இடையில தொடர்புகள் இருந்தது உண்மை. அதுக்கான ஆதாரங்கள் சொல்லி சில விஷயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த விசாரணை அறிக்கைகளில் 2000க்கும் அதிகமான வீடியோஸ் வெளிவந்திருக்கு. 1,80,000க்கும் அதிகமான போட்டோஸ் வெளிவந்திருக்கு. நீங்க கேள்விப்படுற பல விஷயங்கள் உண்மை கிடையாது, இல்லாட்டி அது வெறுமனே தியரி மட்டும்தான். அதை நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்கள் கிடையாது. இது வெறுமனே தியரி மட்டும்தான் சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். அதை நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்கள் கிடையாது என்றதோட நான் முடிக்கிறேன். ஆனா சோசியல் மீடியாவில் சொல்லப்படுற குற்றச்சாட்டுக்கள் உண்மையா பொய்யா என்ற கேள்விக்கான பதில் நேரடியா யார்கிட்டையும் கிடையாது. சில நேரங்களில் அது வதந்தியா இருக்கலாம், கட்டுக்கதையா இருக்கலாம், சொல்லப்படுற தியரியா இருக்க முடியும், இல்லாட்டி சிலர் சந்தேகிக்கிற மாதிரி, சிலர் நம்புற மாதிரி அதுக்கு பின்னால வேற மர்மங்கள் இருந்தாலும் இருக்கலாம். நீங்க இதை எப்படி பார்க்குறீங்கன்றதை முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.